வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் வரும் வழியில் பிளாஸ்டிக் அட்டை வைத்து அடைத்து நூதன முறையில் கொள்ளையடித்த இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏடிஎம்மில் கொள்ளையடிக்கும் நூதனங்களை உத்தரப்பிரதேசத்தில் கற்றுக்கொண்டு வந்தவர் சென்னை மக்களிடம் சிக்கியது எப்படி? ஓபன் பண்றா டேய், ஓபன் பண்றா, தள்ளுங்க ஓபன் பண்ணு. ஓபன் பண்றா டேய், ஓபன் பண்றா அத அட்ட ஓபன் பண்றா, வாயை வச்சிரும் ஒண்ணு. பாத்தியா சென்னை அடுத்து ஆவடி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய 60 அடி சாலையில் எஸ்பிஐ வங்கியின் ஏடிஎம் செயல்படுகிறது. சென்னை திருவேற்காட்டைச் சேர்ந்த யுவராஜ் மற்றும் சிலர் அந்த ஏடிஎம்மில் பணம் எடுக்கச் சென்றுள்ளனர். இயந்திரத்தில் கார்டை நுழைத்து தேவையான பணத்தை டைப் செய்து ஓகே கொடுத்தவுடன் பணம் வருவது போல சத்தம் வந்துள்ளது. அடுத்த சில நொடிகளில் பணம் எடுக்கப்பட்டதாக செல்போனுக்கு குறுந்தகவலும் வந்துள்ளது. ஆனால் இயந்திரத்திலிருந்து பணம் மட்டும் வரவில்லை. யுவராஜ் மட்டுமல்லாது பலருக்கு இதே போல் நடந்துள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் வங்கியின் வாடிக்கையாளர் சேவை மையத்திற்கு செல்போனில் தகவல் தெரிவித்தபடியே ஏடிஎம் மையத்தின் வெளியே நின்றுள்ளனர். இந்நிலையில் தோளில் பேக் அணிந்தபடி வந்த வடமாநில இளைஞர் ஒருவர் ஏடிஎம் மையத்திற்குள் நுழைந்து ஏடிஎம் இயந்திரத்தை ஒரு சாவி போட்டு திறந்துள்ளார். அதற்குள் ஏராளமான பணம் கொட்டி கிடக்க அதை மட்டும் அப்படியே அள்ளி பையில் வைத்துக்கொண்டு புறப்பட முயற்சி செய்துள்ளார். யுவராஜ் உள்பட பலர் இதை வெளியில் நின்று பார்த்து கொண்டிருக்க சந்தேகத்தின் பெயரில் அவரை பிடித்து விசாரித்துள்ளனர். ஏடிஎம்மில் பணம் கொள்ளையடிக்கும் நபர் என்பதை உறுதி செய்தவர்கள் அவரை பிடித்து வைத்துக்கொண்டு ஆவடி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். ஓபன் பண்றா டேய், ஓபன் பண்றா, தள்ளுங்க ஓபன் பண்ணு. ஓபன் பண்றா டேய், ஓபன் பண்றா அத அட்ட ஓபன் பண்றா, வாயை வச்சிரும் ஒண்ணு. பாத்தியா வந்து கார்டு போட்டுட்டோம். கார்டு வந்து வித்ட்ரால் ஆயிடுச்சு, அமௌண்ட் எல்லாமே ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நாங்க சரி என்னடா வரலையே, அமௌண்ட் வரல, எனக்கு கஸ்டமர் கேர் எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணோம். ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கோம், இங்கே தான் வெயிட் பண்றோம் போல. எங்களுக்கு அப்புறம் ஒரு 5 கஸ்டமர் வந்து பார்த்துட்டு போனாங்க, அவங்களுக்கும் வரல. நாங்க ரொம்ப நேரம் கழிச்சு என்னடான்ட்டு பார்த்தா ஒரு பையன் வரான், பேக் மாட்டி ஹிந்திக்கார மாதிரி வரான். அவன் வந்து போடுறான், அந்த லாக் ஓபன் பண்ணி கீழே இருக்க சாவி ஓபன் பண்ணி கேஷ் அப்படியே எடுத்துட்டு போறான் அவன் பாட்டுக்கு. சரி நான் பார்த்துட்டு வந்து என்னடான்னு கேட்குறேன். அவன் பேக்ல நிறைய திங்ஸ் வச்சிருக்கான், ஏதோ பிளேட் மாதிரி சோலார் பேனல் மாதிரி ஏதோ வச்சிருக்காங்க, அது நிறைய வச்சிருக்காங்க. இதெல்லாம் திங்ஸ்லாம் பார்த்தா அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். வந்து பார்த்தாங்க, கிட்டத்தட்ட 1 lakh கிட்ட வச்சிருக்காங்க அமௌண்ட். போலீஸ் கிட்ட சொல்லிட்டோம், கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. போலீசார் விரைந்து வந்து விசாரணை நடத்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சிவா என்பது தெரிய வந்தது. ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் வரும் பகுதியில் சிறிய பிளாஸ்டிக் கட்டையை வைத்து அடைத்து வைத்து விடுவார் சிவா. பொதுமக்கள் எடுக்கும் பணம் வெளியில் வராமல் இயந்திரத்தின் உள்ளே கதவு பகுதிக்குள் விழுந்து விடுகிறது. சிறிது நேரம் கடந்து அந்த ஏடிஎம்மிற்குள் வரும் சிவா கள்ளசாவி மூலம் ஏடிஎம் இயந்திரத்தின் கதவை திறந்து உள்ளே கொட்டி கிடக்கும் பணத்தை அள்ளிச் சென்று விடுவது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சிவா இதே போல பல ஏடிஎம்களில் கைவரிசை காட்டியிருப்பதை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். அவர் வைத்திருந்த பையில் 10 ஏடிஎம் கார்டுகள், 5 சாவிகள், செல்போன், பல ஏடிஎம்களில் கொள்ளையடிக்கப்பட்ட ரூபாய் 1 லட்சம் பணம் போன்றவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் ஏடிஎம்மில் பணம் வரும் இயந்திரத்தை அடைத்து வைத்ததற்காக பயன்படுத்தப்பட்ட பிளாஸ்டிக் கட்டைகளையும் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டன. ஏடிஎம்மை உடைத்து கொள்ளை, கார்டை மாற்றிக் கொடுத்து கொள்ளை போன்ற சம்பவங்களைப் போல இல்லாமல் நூதன முறையில் ஏடிஎம்மில் இருந்து பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் வங்கி ஊழியர்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. ஓபன் பண்றா டேய், ஓபன் பண்றா அத அட்ட ஓபன் பண்றா, வாயை வச்சிரும் ஒண்ணு.
இதோ பாத்தியா